ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம். நம்ம மேஜிக்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சயின்ஸ் மேஜிக்னா சொல்லவே வேணால. சரி வாங்க அந்த மேஜிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு என்னென்ன பொருளாக தேவைன்னு பார்க்கலாமா? ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அடுத்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அதாவது கூம்பு குடுவை. அடுத்து கலர் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம், ஆனால் அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக உங்களை நான் கலர் வாட்டர் எடுத்துக்க சொல்கிறேன். அடுத்து கேண்டில், மேட்ச் பாக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை செஞ்சு பார்க்கலாமா? நல்லா வாட்ச் பண்ணுங்க. மேஜிக் எப்போ வேணா எந்த நேரத்துலையும் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த கலர் வாட்டரை நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த மெழுகுவர்த்தியை நம்ம எரிய வைக்க போகிறோம். நமக்கு சேஃப்டி முக்கியம் இல்லை, அதனால மணல் எடுத்து வச்சிருக்கேன், அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்து இதில் மூட போறோம். வாவ், இந்த கலர் தண்ணி எப்படி மேலே போச்சு அப்படிதானே நீங்களே யோசிக்கிறீங்க. இதில் தான் ஒரு சயின்ஸ் இருக்கு, பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சூறாவளி புயல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி உருவாகுது? கடல் மட்டத்தில் அதிக வெப்பத்தால் அங்கே குறைந்த காற்றழுத்தம் உருவாகுது, அதாவது லோ ப்ரெஷர். அந்த லோ ப்ரெஷரை சமன் செய்யறதுக்காக வளிமண்டலத்திலிருந்து ஹை ப்ரெஷர் ஆனது, அதாவது உயர்ந்த காற்றழுத்தமானது வேகமாக அந்த இடத்தை நோக்கி வர்றதுனால தான் நம்மளுக்கு சூறாவளியும் புயலும் ஏற்படுது. அதே போல தான் நம்ம செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, மெழுகுவர்த்தியானது எரியுது. ஆமாம், அந்த மெழுகுவர்த்தி ஏறி நம்மளுக்கு என்ன வாயு தேவைப்படுது? கரெக்ட், ஆக்சிஜன் தானே. அப்போது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்க ஆக்சிஜனை பயன்படுத்தி கொண்டு மெழுகுவர்த்தியானது என்ன ஆகுதுன்னா எரிய ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்க ஆக்சிஜன் காலியாயிட்ட உடனே மெழுகுவர்த்தி என்ன ஆகுதுன்னு அணையுது. அங்கே ஒரு குறைந்த காற்றழுத்தம் உருவாகுது. அந்த குறைந்த காற்றழுத்தத்தை சமன் செய்யறதுக்காக வளிமண்டலத்திலிருந்து என்ன ஆகுதுன்னா உயர்ந்த காற்றழுத்தம் உள்ள வேகமாக ஃப்ளாஸ்குள்ளே போகுது. அந்த வேகமாக போகும்போது கூடவே அந்த கலர் தண்ணியை கொண்டு போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வளிமண்டலத்தில் காற்றழுத்தம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன மேஜிக் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பாட புத்தகத்தில் அழுத்தம் என்ற லெசனை படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.